ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் மகா சிவராத்திரி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு காவி மூட்டைய உங்க வீட்டோட நிலைவாசல கட்டி தொங்க விடுறதால குடும்பத்துக்கே ராஜயோகம் ஏற்படும். அது என்ன மூட்டை, அது எப்படி தயார் செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன காவி மூட்டையை தயார் செய்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானை வழிபடுவதற்கான அற்புதமான ஒரு நாள். ஒரு வருஷமும் மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி திதி தான் மகா சிவராத்திரி. அப்படிப்பட்ட தேய்பிரை சதுர்த்தசி திதி நமக்கு இந்த வருஷம் பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியா 5:51 ஆரம்பிக்கக்கூடிய சதுர்த்தசி திதி மறுநாள் திங்கட்கிழமை மாலை 6:26 வரைக்கும் இருக்கு. கோவிலுக்கு போயிட்டு மகா சிவராத்திரிக்கு கண் விழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துக்கு பிறகு குறிப்பா ஒரு 6:30 மணிக்கெல்லாமே எல்லா சிவாலயங்கள்லையும் முதல் கால பூஜையை ஆரம்பிச்சிடுவாங்க. அதுல போய் கலந்துக்கிட்டு 4 கால பூஜைகளையும் முடிச்சுட்டு நீங்க திங்கட்கிழமை அதிகாலை கோவிலை விட்டு வெளியில வரணும். ஒருவேளை உங்களால எல்லா விதமான கால பூஜைகளையும் கலந்துக்க முடியல அப்படின்னாலும் 3ஆம் கால பூஜையில கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த 3ஆம் கால பூஜை அப்படிங்கிறது நள்ளிரவு 12 மணில இருந்து அதிகாலை 3 வரைக்கும் நடக்கும். இத நிஷித கால பூஜை அப்படிங்கிற பெயர்லயே அழைக்கிறது உண்டு. பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட தான் வேண்டின வரங்களை வாங்கினதும் இந்த 3ஆம் கால பூஜையில தான். அதனாலதான் 4 கால பூஜைகள்லயே இந்த 3ஆம் கால பூஜைக்கு தீவிர சக்தி உண்டு. இன்னைக்கு சனி மகா பிரதோஷம், சனிக்கிழமை. நாளைக்கு மகா சிவராத்திரி. அதுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை சோமவாரம். இப்படி 3 முக்கியமான நாட்களும் சிவபெருமானுக்கு உகந்த நாட்கள். வாழ்க்கையில பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சு வந்துட்டு இருக்கீங்க, தோல்விகளை மட்டுமே பார்த்து வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அற்புதமான வரப்பிரசாதம் இந்த 3 நாட்கள். இந்த 3 நாட்களும் சிவனோட நினைவாகவே நீங்க பண்ணக்கூடிய ஒரு பூஜைகளுக்கும் கண்டிப்பா நிச்சயமா பலன் கிடைக்கும். ஒருவேளை கோவிலுக்கு போகல, நாங்க வீட்டில தான் பூஜை பண்ண போறோம் அப்படிங்கிறவங்க நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 இருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. சரியா ஒரு 6:15 மணிக்கு உங்க பூஜையை ஆரம்பிச்சுக்கலாம். 6:15 மணில இருந்தே விடிய விடிய உங்க வீட்டோட பூஜை அறையில இருக்கக்கூடிய சிவபெருமான் போட்டோ இல்ல சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபம் விடிய விடிய எரியிற மாதிரி பாத்துக்கிறது விசேஷம்தான். அந்த தீபத்துல எண்ணெயோ நெய்யோ ஊற்றி விடிய விடிய தீபம் எரியணும். அந்த தீபத்துல எண்ணெயோ நெய்யோ குறையும் போது அதை நீங்க நிரப்பிக்கிட்டே வரணும். இது மாதிரி விடிய விடிய பண்ணிக்கிட்டே கூடவே சிவ மந்திரங்கள், சிவ நாமங்களை உச்சரிக்கணும். சிவன் சம்பந்தப்பட்ட பாடல்களை புத்தகங்களை பார்த்து படிக்கிறது, அந்த பாடல்களை அடுத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம ஒலிக்க விட்டு கேட்கறது, இதுவுமே ஒரு நல்ல அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மொபைல் யூஸ் பண்றது, படம் பார்க்கறது, டிவி பார்க்கறது, இது மாதிரி நேரத்தை செலவழிக்கிறதால எந்த விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. கோவிலுக்கு போனாலும் வீட்டில் வழிபட்டாலும் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து இறைவன் நினைவாகவே நீங்க நேரத்தை செலவிடும் போது கண்டிப்பா அதுக்கான பலன் நிச்சயம் உங்களை தேடி வரும். திங்கட்கிழமை அதிகாலை நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாரணை செய்து மகா சிவராத்திரிக்கான விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய மகா சிவராத்திரிய ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள், தாந்திரிகங்கள் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும். அதுல ஒரு முக்கியமான பரிகாரம் இப்ப நம்ம பார்க்க போற இந்த ஒரு மூட்டை பரிகாரம். இந்த மூட்டையை தயார் செய்யறதுக்கு உங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை பயன்படுத்தியே தாராளமா இதை தயார் செஞ்சிடலாம். அதுல முதல் முக்கியமான பொருள், இந்த மூட்டையை நீங்க மூட்டையாக கட்டுவதற்காக ஒரு துணி. அது காவி நிற துணியா இருந்தா ரொம்ப விசேஷம். காவி நிறம் அப்படிங்கிறது ஆன்மீகத்துக்காக உங்களோட அர்ப்பணிப்பை குறிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிறம். சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த பிடித்த நிறம். அப்படி ஒருவேளை காவி நிறம் இல்லைங்கிறவங்க சிவபெருமானுக்கு உகந்த நீல நிறத்தையோ இல்ல வெண்மை நிறத்தையோ இந்த நிறத்துல கூட இந்த மூட்டையை தயார் செஞ்சுக்கலாம். காவி நிறம் ரொம்ப உகந்தது. அதுக்கப்புறமா இந்த மூட்டையில வைக்கிறதுக்கான சில பொருட்கள் மகா சிவராத்திரிக்கும் அந்த மகா சிவராத்திரி வந்திருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கும் உகந்த பொருட்கள். சரி, அதுல முதல் முக்கியமான பொருள் பச்சரிசி. பச்சரிசி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் ரொம்ப உகந்த ஒரு பொருள். சந்திர பகவான் மனோகாரகன், மனக்குழப்பங்களை வேரோடு தீர்க்கக்கூடியவர்.
அடுத்ததா ஒரே ஒரு கைப்பிடி அளவு கோதுமை. கோதுமை அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமையில மகா சிவராத்திரி வந்திருக்கிறதால, ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்தது. சூரிய பகவானுக்கு ரொம்ப பிடித்த கோதுமைய ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு சில்லறை நாணயம். இது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தது. லட்சுமி குபேரர் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு சில்லறை நாணயம். கடைசியா ஒரே ஒரு வில்வ இலை. வில்வ இலை அப்படிங்கிறது பிரதோஷ நேரத்திலையும் மற்ற சிவ வழிபாட்டிலையும் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு பொருள். இப்போ நாம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப எளிமையா உங்க வீட்ல நீங்க ரொம்ப சாதாரணமாக தயார் செய்யக்கூடிய பொருட்கள் தான். வில்வ இலையும் நீங்க கோவிலுக்கு போகும்போது அது சர்வ சாதாரணமாக கிடைக்கும். இந்த ஒரு மூட்டைய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யாருனாலும் தயார் செய்யலாம். ஆனா தயார் செய்யோட நேரம் ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மேல இந்த மூட்டையை நீங்க தயார் செய்யணும். சிவபெருமான் போட்டோவுக்கு முன்னாடி நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த காவி துணி இருக்கு இல்லையா? அத நீங்க எடுத்து வச்சுக்கணும். அதுல ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ஒரே ஒரு ஸ்பூன் கோதுமை, ஒரே ஒரு சில்லறை நாணயம், கடைசியாக ஒரே ஒரு வில்வ இலை. இந்த எல்லா பொருட்களையும் அந்த பொருட்கள்ல அந்த காவி துணி மேல வைக்கும்போது ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே அந்த ஒரு ஒரு பொருளா எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் நீங்க மூட்டையா கட்டணும். பெரிய அளவுல வரணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்க தயார் செய்யக்கூடிய அந்த காவி மூட்டை குறைந்தது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கோ இல்ல ஒரு எலுமிச்சை அளவுக்கோ வந்தா கூட போதும். தயார் செய்திருக்கக்கூடிய அந்த மூட்டைய உங்களோட வலது உள்ளங்கையில ஏந்திக்கிட்டு உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கணும். பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படணும். அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு திரும்பவும் அந்த காவி நிற மூட்டைய சிவபெருமான் பாதத்துல வச்சிடுங்க. குறைஞ்சது அந்த மூட்டை ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். இல்ல நீங்க கோவிலுக்கு போறதா கூட போகலாம். அப்படி கோவிலுக்கு போகக்கூடியவங்க போயிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த மூட்டைய உங்க வீட்டோட நிலைவாசல்ல கட்டி தொங்க விடணும். அப்படி கோவிலுக்கு போகல, வீட்ல இருந்து பூஜை பண்றோம், இல்ல நாங்க இரவு மட்டும்தான் பூஜை பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த மூட்டைய நிலைவாசல்ல கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா மறுநாள் திங்கட்கிழமை காலையில தூங்கி எழுந்ததுக்கு பிறகு கூட நிலைவாசல்ல கட்டி தொங்க விட்டுறணும். திங்கட்கிழமைகள்லயும் பிரதோஷ வேலைகள்லயும் அந்த காவி மூட்டைக்கு தூப தீபம் காமிக்கிறது ரொம்ப விசேஷம். சுத்தபத்தம் இல்லாம அதை தொடர்ந்து தவிர்க்கிறது நல்லது. குறைந்தது ஒரு 3 மாதத்துல 6 மாதம் வரைக்கும் அந்த மூட்டை அப்படியே இருக்கலாம். அதுக்கப்புறம் அதை பிரித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வீணா போயிருந்தா பழைய பொருட்களை அப்படியே தண்ணியில விட்டுடலாம். முடிஞ்சா மூட்டையோட விட்டுட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு பிரதோஷ வேலையிலையோ இல்ல சிவபெருமானுக்கு உகந்த நாள்லயோ இந்த மூட்டையை தயார் செய்து எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல பத்திரப்படுத்தி வச்சிடுங்க. இப்படி பண்றது மூலியமா உங்க வீட்டுக்குள்ள சிவ கடாட்சம் பெருகும். அதை விட முக்கியமானது, சூரிய பகவான் அப்படிங்கிறவரு ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடியவர், கிரகங்கள்லேயே ராஜாவாக இருக்கக்கூடியவர். அவரை தொடர்ந்து வணங்கும் போது பார்க்கக்கூடிய தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கிரகதோஷ பாதிப்புகளோட அந்த தாக்கம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். கூடவே அந்த வில்வ இலை அப்படிங்கிறது தெரிந்தோ தெரியாமலோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்களை அதை விரட்டி அடிச்சிடும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான மூட்டை மாதிரி தெரியும். ஆனா இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும் பொருட்களும் ரொம்ப கம்மி. இந்த ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு மாலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு 6-7 மணிக்கு மேலே தயார் செய்து முடிஞ்சா அன்று இரவு இல்ல மறுநாள் திங்கட்கிழமை மறக்காம இந்த மூட்டைய உங்க வீட்டோட நிலைவாசலை கட்டி தொங்க விடுறதுக்கு மறந்துடாதீங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.